ஏசாவும் யாக்கோபும் வெவ்வேறு திசையிலே பிரிந்து போய்விட்டார்கள். அவர்களுக்குள் மிக பெரும் ஒரு பிளவு ஏற்பட்டிருந்தது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏசா யாக்கோபுவை சந்திக்க வேண்டும் என்றும் யாக்கோபு ஏசாவை சந்திக்க வேண்டும் என்றும் ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட போது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு யாக்கோபு ஏசாவின் முன்பாக ஓடி வருகிறார். ஓடி வந்து தன்னுடைய அண்ணனுக்கு எதிராக நான் துரோகம் செய்து விட்டேனே, அவரை ஏமாற்றி விட்டேனே என்று சொல்லி மனம் வருந்தி 7 முறை தலையிலே விழுந்து வணங்குகிறார். 7 முறை அவர் தரையில் விழுந்து வணங்குகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தன்னுடைய தம்பியினுடைய செயலை பார்த்த ஏசா, இறைவார்த்தை 4 சொல்லுகிறது, மிக விரைவாக ஓடி சென்று தன் தம்பியை கட்டி அரவணைத்துக் கொண்டு முத்தமிட்டார் என்று. நமக்குள் பிரிவினைகள் இருக்கலாம், பேதங்கள் இருக்கலாம், சொத்து தகராறுகள் இருக்கலாம், அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவுகளுக்கிடையே பிரிவினைகள் இருந்து கொண்டிருக்கலாம், பூசல்கள் இருக்கலாம், மன வருத்தங்கள் இருக்கலாம், மன காயங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் ஒன்றாக இணைய வேண்டும், சேர்ந்து வர வேண்டும். எப்படி ஏசாவும் யாக்கோபும் ஒன்றாக இணைந்தார்களோ அதுபோல நாமும் கூட இணைந்து வாழ வேண்டும். அதற்கான ஆசீர்வாதத்தை வேண்டி இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே மன்றாடுவோம்.